சீசன் 8 இன் டாப் 5 போட்டியாளர்களை. இந்த சீசனில் மொத்தம் 24 போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்த ஆர்டரின் வரிசையில் நினைவுகூர்வோமா? 1. ரவீந்தர். 2. சாச்சனா. 3. தர்ஷா குப்தா. 4. சத்யா. 5. தீபக். 6. ஆனந்தி. 7. சுனிதா. 8. ஜெப்ரி. 9. ரஞ்சித். 10. பவித்ரா. 11. சவுந்தர்யா. 12. அருண் பிரசாத். 13. தர்ஷிகா. 14. விஷால். 15. அன்ஷிதா. 16. அர்ணவ். 17. முத்துக்குமரன். 18. ஜாக்குலின். பிறகு 28வது நாளில் வைல்ட் கார்டு என்ட்ரிகளாக நுழைந்தவர்கள் 19. ரியா. 20. ராணவ். 21. வர்ஷினி. 22. மஞ்சரி. 23. சிவா. 24. ரயான். இந்த அத்தனை பெயர்களையும் முகங்களையும் அவர்களின் செயற்பாடுகளையும் ஒரு முறை நினைவுகூர்ந்து கொள்ளுங்கள். சில குதிரைகள் ஆரம்பத்திலேயே அவுட்டாகிவிடும். இன்னமும் சில குதிரைகள் சற்று போராடி பின் வாங்கியதாக இருக்கும். ஆனால் சில குதிரைகள் மட்டுமே இறுதி வரை போராடியதாக இருக்கும். ஒரு போட்டியாளரின் வெளியுலக பிம்பங்கள், சர்ச்சைகள், பிளஸ் பாயிண்டுகள், மைனஸ் அம்சங்கள் போன்ற அனைத்தையும் விட்டு இந்த ஆட்டத்திற்குள் அவரது பங்களிப்பு என்னவாக இருந்தது என்கிற ஒரே அம்சத்தை மட்டும் வைத்து இந்த பட்டியலை தீர்மானிப்போம். டாப் 5 போட்டியாளர். ஜாக்குலின். ஷேன் ஜாக்குலின். பிக் பாஸ் வரலாற்றிலேயே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாமினேட் ஆகி மக்களால் தொடர்ந்து காப்பாற்றப்பட்ட பிரத்யேகமான பெருமை ஜாக்குலினுக்கு மட்டுமே இருக்கிறது. எனில் சக போட்டியாளர்களால் அவர் வெறுக்கப்பட்டாலும் ஆட்டத்தில் தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்பியிருக்கிறார்கள். இந்த நோக்கில் மக்களின் மகத்தான ஆதரவை பெற்றவராக ஜாக்குலின் இருந்தார் என்பது பிரதானமான காரணம். வந்த முதல் நாளிலேயே தன்னுடைய ஆட்டத்தை தீவிரமாக ஆரம்பித்துவிட்டார். ஆண்கள் மற்றும் பெண்கள் போட்டியாளர்களின் படுக்கை அறைகள் தோவு செய்யப்பட்ட நிலையில் மீதமிருக்கும் போட்டியாளர்கள் வராத நிலையில் போடப்பட்டு ஒப்பந்தம் செல்லுபடியாகாது என்கிற நியாயமான காரணத்தைச் சொல்லி தன் ஒத்துழையாமை போராட்டத்தை ஆரம்பித்தார். அறையின் வெளியில் தூங்க ஆரம்பித்தார். பிறகு சக போட்டியாளர்களுடன் இணக்கத்தை பேண வேண்டும் என்கிற காரணத்தைச் சொல்லி இதை அவரே தளர்த்தி கொண்டாலும் அந்த ஆரம்ப வேகம் நன்று. தன்னுடைய உடல் எடை காரணமாக வேகமாக ஓட முடியாதோ என்று நினைத்திருக்கலாம். பெட்டி டாஸ்கில் பவித்ராவிற்கு விட்டுத்தரும் பெருந்தன்மையும் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் சக போட்டியாளர்கள் மற்றும் பிக் பாஸ் தந்த உத்வேகம் காரணமாக அச்சத்தை உதறி போட்டியில் இறங்கி பாதியிலேயே திரும்பி விடாமல் இறுதி வரை போராடி 2 வினாடிகளில் வெற்றியை தவறவிட்டாலும் இந்த தோல்விதான் ஜாக்குலினை அசாதாரணமான போட்டியாளராக காட்டியது. பிக் பாஸும் டிராஃபியை உழைக்காமல் எடுத்துச் செல்லும் சிறப்பு சலுகையை தந்தார். நீங்க மிடில் பெஞ்ச் இல்ல, முதல் பெஞ்ச் என்று பாராட்டினார். மக்களின் வாக்கு காரணமாக அல்லாமல் டாஸ்கில் தோற்றதாலேயே ஜாக்குலினின் எவிக்ஷன் நடந்தது. பிக் பாஸ் போன்ற நுட்பமான போட்டியில் தன் மனதில் உள்ளதை கச்சிதமான வார்த்தைகளாக தேர்வு செய்து வெளிப்படுத்துவது முக்கியம். இந்த கோணத்திலும் ஜாக்குலினின் பங்களிப்பு சிறப்பாக இருந்தது. எந்தவொரு விவாதத்திலும் தன் தரப்பை வலுவாக முன்வைப்பார். விட்டுத்தர வேண்டிய சூழலில் விட்டுத் தருவார். வார இறுதி எபிசோடுகளில் விஜய் சேதுபதியிடம் சில நேரங்களில் பல்பு வாங்கினாலும் பல சமயங்களில் இவரது வாதத் திறமை அபாரமாக இருந்ததைக் காண முடிந்தது. குழு மனப்பான்மையோடு கோவா கேங் உருவாக்கி அதற்கு தலைமையேற்றது. அந்தந்த வாரங்களில் பிரகாசிப்பவர்களோடு இணைந்து கொண்டு அந்த பெருமையின் மூலம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள நினைத்தது. நண்பர்களை சேர்த்து கொண்டால் நாமினேஷனில் இருந்து தப்பிக்கலாம் என்று கணக்கு போட்டது போன்ற பலவீனமான அம்சங்கள் இருந்தாலும் இந்த ஆட்டத்தில் தனது தீவிரமான பங்களிப்பை தந்த காரணத்தினால் ஜாக்குலின் 5ஆம் இடத்தை பெறுகிறார். டாப் 4 போட்டியாளர். மஞ்சரி. வைல்ட் கார்டு என்ட்ரிகளில் நுழைபவர்களுக்கு பலமும் பலவீனமும் இருக்கிறது. வெளியில் இருந்து நிகழ்ச்சியை பார்த்து வந்திருப்பது பலம் என்றாலும் பாதியில் நுழைந்தவர்தானே என்கிற பாயின் இவர்களின் முன்னால் எப்போதும் தடையாக நிற்கும். ஆனால் இது அந்த ஆட்டத்தின் விதி. அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது.
இந்த தடையை தாண்டி டாப் 5-க்குள் ஒருவர் நுழைவதே சிரமம் என்னும் போது கடந்த சீசனில் டைட்டிலையே வென்று சாதனை ஏற்படுத்தினார் அர்ச்சனா. புலி பதுங்கி பாய்வது போல ஆரம்பத்தில் அனுதாபத்தை பெற்று பிறகு சரமாரியாக திருப்பியெடுத்ததன் மூலம் அப்படி போடு என்று மக்களை துள்ள வைத்து வெற்றிக் கோட்டை எட்டியவராக அர்ச்சனாவை சொல்லலாம். இந்த சீசனில் அப்படியொரு குதிரைதான் மஞ்சரி. பேசிப் பேசியே மண்டையை கழுவாராம்பா என்று முத்துவிற்கு இருந்த பலத்திற்கு சரியான போட்டியாளராக உள்ளே நுழைந்தவர். அபாரமான சிந்தனையும் பேச்சு திறமையும் இவரது பலமாக இருந்தது. இவரும் முத்துவும் பேச்சுப் போட்டிகளின் வழியாக நண்பர்களாக இருந்தாலும் கூட அந்த நட்புணர்ச்சியானது ஆட்டத்தில் நுழைவதற்கு இவர்கள் அனுமதிக்கவில்லை. மோத வேண்டிய இடங்களில் மோதினார்கள். முத்து இந்த விஷயத்தில் பெரும்பாலும் கராராக இருந்தார். ஆனால் மஞ்சரி சில இடங்களில் நண்பனின் தயவை எதிர்பார்த்த மாதிரி தெரிந்தது. அதேதான் ஜாக்குலினுக்கு சொன்னதுதான். பெண்கள் டாஸ்குகளில் பின்தங்கி விடுவார்கள் என்கிற பொதுவான அபிப்பிராயத்தை தாண்டி அனைத்து போட்டிகளிலும் ஆவேசமாக போராடுவதில் மஞ்சரி எப்போதும் சளைத்ததில்லை.